கோவையில் விபத்துக்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணி 8 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் பிரவீன். அவரிடம் தற்போதைய விவரங்களை கேட்கலாம். பிரவீன், எரிவாயு கசிவு முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? கிரேன் மூலமா அதை அப்புறப்படுத்தும் பணிகள் இப்ப எந்த அளவுல இருக்கு? பிரியதர்ஷினி, அந்த விபத்துக்குள்ளான லாரியின் அந்த டேங்கர் கவிழ்ந்திருந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு தொடர் மீட்பு பணிகளை கடந்து தற்போது அந்த டேங்கரானது எடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாயு கசிவை பொறுத்தவரையில் காலையிலேயே நாம் பார்த்திருந்தோம். அந்த கோல்டு வெல்டிங் ப்ராசஸ் செய்து அந்த கசிவு இருந்த இடமானது அடைக்கப்பட்டு வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு டேங்கரை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் பல்வேறு கட்டங்களை அடுத்து 8 மணி நேரத்தை கடந்து தற்போது தூக்கி நிறுத்தி இருக்கின்றனர். வாகனத்திலிருந்து தனியே அந்த கப்ளிங் கட்டாயி வெளியில வந்த அந்த டேங்கரானது தற்போது கிரேன்கள் 3 ராட்சத கிரேன்கள் மூலம் தூக்கி நிறுத்தப்பட்டு தற்போது அவினாசி மேம்பாலத்தின் மீது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேங்கரிலிருந்து நேரடியாகவே இதில் இருக்கக்கூடிய வாயுக்களை இன்னொரு வாகனத்திற்கு மாற்றலாமா அல்லது கப்ளிங் மட்டுமே கட்டாயிருந்த நிலையில் வேறு ஒரு வாகனம் மூலம் இந்த டேங்கரை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த குடோனுக்கு செல்லலாமா அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த கேஸை சிறிது சிறிதாக சின்ன சின்ன ஸ்டேஷன் மூலமா பம்ப் பண்ணி எடுத்துக்கலாமா? இந்த 3 விதமான ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க. வெற்றிகரமா எடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதன் பிறகு நேரடியாகவே இந்த கப்ளிங்கை மட்டும் சரி செய்து மாற்று வாகனத்தில் கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த பிளான் ஏ என்பதை எக்ஸிக்யூட் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கான வாகனமும் தற்போது இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. விபத்திற்குள்ளான அந்த கப்ளிங் கட்டான அந்த வாகனத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8 மணி நேரத்தை கடந்த இந்த சூழலில் தற்போது வாயு கசிவு எடுத்து நிறுத்தும் போது வேறு ஏதேனும் வாயு கசிவு இருக்குமா என்கின்ற ஒரு அச்சம் இருந்தது. அது எதுவும் இல்லாத நிலையில் அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வாயு கசிவு இருந்த நிலையில் அது அடைக்கப்பட்டிருந்தது. வேறு எந்த இடத்திலும் வாகனத்தை அதாவது இந்த டேங்கரை தூக்கிய பிறகும் கசிவு எதுவும் இல்லாத சூழலில் முதற்கட்டமாகவே இதனை அந்த டேங்கரை வேறொரு லாரி மூலம் இணைத்து குடோனுக்கு கொண்டு சென்று விடலாம் என்கின்ற அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களும் பொறியாளர்களும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பிரியதர்ஷினி, பிரவீன், இந்த டேங்கரை குடோனுக்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. அதுதான் பிளான் ஏ அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அந்த குடோன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு தொலைவு இருக்கு அப்படிங்கறத அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா? கொச்சின்ல இருந்து கணபதிக்கு சென்று கொண்டிருந்த, அதாவது கணபதி பகுதி அந்த பீளமேடு எல்லைக்குட்பட்ட ஒரு இடத்தில் தான் இந்த பாரத் பெட்ரோலியம் அந்த குடோனானது இருக்கிறது. இங்கிருந்து எடுத்து செல்வோம் என்றால் ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவிற்குள் தான் அந்த இடமானது உள்ளது. வேறு வாகனத்தின் மூலமாகவே, அதாவது கப்ளிங் மட்டுமே கட்டாயிருந்த நிலையில் அதனை இழுத்து செல்வதற்கான அந்த வாகனம் தயார் நிலையில் வேறொரு வாகனமும் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டும் காட்சிகளை பார்க்கலாம். அந்த ஆல்டர்னேட்டிவா கொண்டு வரப்பட்ட வாகனம் தான் தற்போது இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கப்ளிங்கை மட்டும் சரி செய்து நேரடியாக அந்த டேங்கரை மட்டும் குடோனுக்கு எடுத்து செல்வதற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். அந்த ரவுண்ட் கப்ளிங் கட்டாயிருந்த சூழல்ல அது முழுவதும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாகவே எடுத்து செல்வதற்கான அனைத்து பணிகளையும் முதற்கட்டமாகவே அந்த பிளான் ஏவையே முழுவதுமாக செய்வதற்கான முனைப்பை தான் தற்போது காட்டி வருகின்றனர். டேங்கர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பணிகளுக்கு பொறியாளர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றனர். பிரியதர்ஷினி, எரிவாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு டேங்கர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு பாதுகாப்பா, அதே போல குடோனையும் சென்றடையும் பாதுகாப்பா அப்படிங்கறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.